தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? மகளிர் உரிமை தொகை கிடைக்காதவங்களுக்கு என்ன பண்ணலாம்? எவ்வளவு பேருக்கு இனிமே கிடைக்க போகுது? இது வரைக்கும் கிடைச்சவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணியிருக்கேன். 3 ஆப்ஷன்ல உங்களுக்கு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். அந்த விஷயத்தை உள்ள சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கிற நண்பர்களே. மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய்ங்கிறது 2023 செப்டம்பர் மாசத்திலிருந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க தமிழ்நாடு முதலமைச்சர். சோ இதன் அடிப்படையில் 1,60,00,000 பேர் விண்ணப்பம் கொடுத்திருந்தாங்க. அதுல 1,12,00,000 பேருக்கு கொடுத்துட்டு 40,00,000 பேருக்கு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு. உங்களுக்கு சொத்து இருக்குது, உங்களுக்கு கார் இருக்கு, உங்களுக்கு அரசு ஊழியர்கள் இருக்காங்க, பென்ஷன் வாங்குறீங்க, இப்படி பல காரணத்தை சொல்லி நிராகரிச்சாங்க. நகைக்கடன்ல எப்படி நிராகரிச்சாங்களோ அதே மாதிரி நிராகரிச்சாங்க. ஓகே, இப்ப மகளிர் உரிமை தொகை எப்ப அடுத்த இஷ்யூ எப்ப வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னாக்கா, புதியதாக ரேஷன் கார்டு வாங்கி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 40,000 பேருக்கு ஜனவரி மாசமே கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இதன் அடிப்படையில கல்விக்காக 5,000 கோடி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு மத்திய அரசு கொடுக்கக்கூடிய அந்த பணத்தை நிறுத்தி வச்சிருக்கிறதுனால இந்த மகளிர் உரிமை தொகையை கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. துணை முதலமைச்சர் ஜனவரி மாசம் 15ஆம் தேதியிலிருந்து மேல்முறையீடு செஞ்சு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. சோ எனிவே எப்படியா இருந்தாலும் சரிங்க, தமிழ்நாடுக்கு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சிட்டா எந்த காரணமும் சொல்லாம, எந்த பாரபட்சம் இல்லாம எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். தமிழ்நாடு மக்களும் அதுதான் நினைப்பாங்க. ஏன்னா தமிழ்நாடு தமிழ் திராவிட மாடல் ஆட்சி காஷ்மீர்ல கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு டிஃப்ரெண்டா வாழக்கூடிய ஒரு மக்களுக்கு டிஃப்ரெண்டான ஒரு கவர்மெண்டா முன்மாதிரியா இருக்கு. இதை வச்சுதான் இப்ப கனடாவிலேயே பிரான்ஸ்ல கூட காலை சிற்றுண்டி திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வந்த திட்டம். சோ எனிவே எதுவா இருந்தாலும் சரி, தமிழ்நாடு அரசுக்கு சப்போர்ட்னு சொல்லிட்டு நீங்க நினைக்காதீங்க. தமிழக மக்களுக்கு என்ன செய்யணுமோ, எந்த அரசு வந்தாலும் சரி, நான் எடுத்து கொண்டு கொடுக்க வேண்டியது உங்களுக்கு நான் கண்டிப்பா கொடுப்பேன். மகளிர் உரிமை தொகை ஏன் நிறுத்தி வச்சிருக்காங்கன்னா பணம் இல்லைங்கக்கூடிய ஒரு காரணமும், 2வது மார்ச் மாசத்துக்கு அப்புறம் அந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் ஒரு அமௌண்ட் நிதியை ஒதுக்கி யாருக்கெல்லாம் வரலையோ அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ எப்படி கேட்டீங்கன்னா, சில பேருக்கு ஒரு நம்ம தெருவிலேயே வச்சுங்களேன், ஒரு 4 பேருக்கு கால் வந்திருக்குது, உங்களுடைய ரேஷன் நம்பர், கார்டு நம்பர் சொல்லுங்க, உங்க மொபைல் நம்பர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு ஓடிபி வரும், உங்களுக்கு உங்க விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சில பேருக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டதா வந்திருக்கு, சில பேருக்கு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நகைச்சுவை என்ன தெரியுங்களா, ஏடிஎம்கேல இருக்கிறவங்க, அதிமுகவில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த பணம் தள்ளுபடி இல்லாம வந்திருக்குது, திமுக காரங்க தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு ரூமரும் போயிட்டு இருக்குது. உண்மைதான் கிட்டத்தட்ட நான் பார்த்தது வரைக்கும். சரி, எனிவே எப்படியா இருந்தாலும் சரி, தமிழக மக்களுக்கு இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை கண்டிப்பா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு 2 தடவை நான் அவரோட சிஎம் செல்லுக்கு நான் அனுப்பியிருக்கிறேன், நம்ம வீடியோ அனுப்பியிருக்கிறேன், கோரிக்கையும் அனுப்பியிருக்கிறேன். அதன் அடிப்படையில தமிழக மக்களுக்காக கல்விக்காக 5,000 கோடி வரலன்னு சொல்லிட்டு எந்த காலதாமதம் பண்ணாம உடனடியா தேர்தல் வாக்குறுதியில சொன்னபடி அந்த மகளிர் உரிமை தொகையை கண்டிப்பா நீங்க முதல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்களின் சார்பாக கேட்டுக்கிறேன். எந்த விதிவிலக்கு இல்லாம, அதாவது தகுதி பார்த்து நீங்க நகைக்கடன் தள்ளுபடி பண்ண மாதிரி, மகளிர் உரிமை தொகைக்கு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிற மாதிரி நீங்க பண்ணினீங்கன்னா, தகுதி பார்த்து அவங்க ஓட்டு போட ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பா திமுக ஆட்சிக்கு கண்டிப்பா ஒரு பிரச்சனை வந்துடும். சோ அதன் அடிப்படையில நான் இப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சியில இருக்கிறவங்க யாருமே தயவுசெய்து வச்சுக்காதீங்க. சோ நானும் கட்சியெல்லாம் சொல்லக்கூடாது. ஓகே, எனிவே எப்படியா இருந்தாலும் சரி, நல்லது நடக்கணும்னு சொன்னா கண்டிப்பா தமிழக மக்களுக்கு நல்லதே செய்ய வேண்டும் முதலமைச்சர் அப்படிங்கக்கூடிய டாபிக்ல இந்த வீடியோ முடிக்கிறேன். கண்டிப்பா மார்ச் மாசம் 15ஆம் தேதி கண்டிப்பா தமிழக மக்களுக்கு எந்த 45 லட்சம் பேருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போற நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும். நான் புதிய சிந்தனையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.